பையன் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா ரொம்பவே புண்ணியம் செஞ்சுருக்காங்க, அந்த புண்ணியமெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. அந்த சமயத்தில் அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உடம்பு சரியில்லைன்னு சேர்த்தும் போது டாக்டர் வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக இருக்காருன்னு சொல்லும்போது அந்த அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா, என் புண்ணியத்தெல்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பையனை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட போய் கேட்பாங்க. அந்த சமயத்தில் உண்மையிலேயே நம்ம சொன்ன வார்த்தைக்கு மாதிரி கடவுள் வந்து புண்ணியத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பையனை காப்பாற்றி கொடுப்பாரு. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் புண்ணியம் மொத்தத்தையும் கொடுத்துட்டீங்க. எதுக்காக? அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக. நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தும் போது மறுபடியும் கடவுள்கிட்ட போயிட்டு என் புண்ணியத்தெல்லாம் எடுத்துக்கோங்க, என் பொண்ணை காப்பாற்றி கொடுங்கன்னா புண்ணியம் எங்கே இருக்குது? அதெல்லாத்தையும் தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்காக கொடுத்தாச்சு அப்படின்றது தான். அதனால் நம்ம வாய் வார்த்தையாக சொல்கிறதுல கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பையனை காப்பாற்றுங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத கேளுங்க கடவுள்கிட்ட. உங்களால் என்ன முடியுமோ அதை சொல்லுங்கள். புண்ணியத்தை கொடுக்கறதுன்றது ரொம்ப சாதாரணமாக நீங்கள் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த புண்ணியம் திருப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் மறுபடியும் ஏலேருந்து ஆரம்பிக்கணும்.